அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது, மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தேவையில்லாத ஒரு நபர். அவர் பாஜக காரரும் கிடையாது, அவர் ஒரு RSS காரன்னு சொல்லிக்கிறாரு. அவர் தேவையில்லாமல் பாஜக விஷயத்தில் தலையிட்டு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழக பாஜக இன்னைக்கு வரைக்கும் வளராமல் அது தொடர்ந்து அழிவை சந்திக்கிறதுக்கு முக்கிய காரணமே மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் தான். துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள், அவர் தன்னை பெரிய கிங்மேக்கராக மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சோ அவர்களைப் போல, மரியாதைக்குரிய துக்ளக் ஆசிரியராக இருந்த சோ அவர்களைப் போல இவர் தன்னை பெரிய ஆளுமையாக நினச்சிக்கிறாரு. ஆனால் அப்படி ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் பண்ணுற எல்லா விஷயமும் ஃபெயிலியர் தான் ஆகுது. அவர் பேசாமல் இருந்தாலே போதும். அவர் ஒரு ரிட்டையர்டு பர்சன். அவர் ஒரு அரசு வேலையில் இருந்திருந்தால் இன்னும் ரிட்டையர்ட் ஆகிருப்பார். அவர் ஒரு ரிட்டையர்டு பர்சன். அவருக்கு புத்தி சாதிரம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லிக்கிறார், தன்னை மிகப்பெரிய கிங்மேக்கராக அவர் சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட எந்த தகுதியோ திறமையோ கிடையாது. அவரால் எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. அதனால தான் அண்ணாமலை விஷயத்தில் கூட கடைசி நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் பிராமணர்களுக்கு அநீதி இழைக்கும் போதெல்லாம் குருமூர்த்தி அவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அவர் எதுவுமே பண்ணலை, வேடிக்கை பார்த்தாரு. அண்ணாமலை கிட்ட காசு வாங்கிட்டு அண்ணாமலை ப்ரொமோட் பண்ணுற வேலையை ரங்கராஜ் பாண்டே, அப்புறம் குருமூர்த்தி அவர்கள், அதுக்கப்புறம் ரவீந்திர துரைசாமி, இன்னும் பல பிராமணர்கள்னு சொல்லிக்கிறவங்க, சோகால்டு பிராமணர்கள், அவங்க பிறப்பால பிராமணர்கள் சொல்லிக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் அண்ணாமலையை ஆதரித்து அவர் கொடுக்குற காசுக்காக நாய்களை போல குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் அண்ணாமலையை மாற்றுறதுக்காக நான் மோடி அவர்கிட்ட கொடுத்து, எடப்பாடியோட கடிதம் கொடுத்து அண்ணாமலையை நீக்கும் பொழுது, அண்ணாமலை இந்த குருமூர்த்தி அவர்கள் அப்புறம் இந்த சோகால்டு அரசியல்வாதிகள் அவங்ககிட்டலாம் போயிட்டு அரசியல் வியூக அமைப்பாளர்கள் சொல்லிக்கக்கூடிய இந்த நபர்கள் கிட்ட கால்லெல்லாம் போய் விழுந்தார். அவங்களுக்கு அறிவே கிடையாதுன்றது அண்ணாமலைக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலை ஒரு தற்குறி தான். அண்ணாமலைக்கு அறிவே கிடையாது. கடைஞ்செடுத்த ஒரு முட்டா பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் குருமூர்த்தி கிட்ட போய் கெஞ்சுறாரு. குருமூர்த்திக்கு அவருக்கே அறிவில்லை, அவர் எப்படி சொல்லிக் கொடுப்பாரு? ஸோ அதனால் அண்ணாமலையை கைவிட்டுட்டாங்க. அதனால் அண்ணாமலை மாற்றப்பட்டார். அந்த இடத்துல நயினார் வந்துட்டார் எடப்பாடி அவரோட கோரிக்கையின்படி. இப்போ மறுபடியும் அண்ணாமலையை தலைவராக்கிறதுக்கு இவங்களாம் துடிக்கிறாங்க. அது கூட அந்த அண்ணாமலையை மறுபடியும் தலைவராக்கணுன்ற விஷயத்தை முதல்ல நான் தான் மறுபடியும் வீடியோவில் பதிவிட்டு நான் ஒரு கோரிக்கையை குருமூர்த்தி அவர்கள்கிட்ட கடிதமாக கொடுத்துட்டு தான் அதை பேசுகிறேன். அப்போ குருமூர்த்தி அவர்கள் உண்மையிலேயே என்ன பண்ணியிருக்கணும்? சரி, ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரார் செந்தில்குமார் அவர்கள் அண்ணாமலைக்காக. சரி, உடனடியாக செந்தில்குமாரை நேரில் அழைச்சி அண்ணாமலையை வர வச்சு என்ன பிளானு, என்ன பண்ணணும், என்ன வியூகம் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் என்ன அதில் எழுதியிருந்தேன்னா, நீங்களே இதை செஞ்சதாக இருக்கட்டும், நான் திரைமறைவில் செய்கிறேன், அதனால் நீங்களே அந்த பேரெல்லாம் வாங்கிக்கங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, நீங்கள் பணம் வாங்கின கூட நீங்கள் அண்ணாமலை வாங்கிக்கங்க, நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ கூட குருமூர்த்தி அவர்கள் தன்னுடைய அகங்காரத்தினால தான் இங்கே பெரிய ஆள், தன்னுடைய லாபியில் செந்தில்குமார் போன்ற புதிய ஆட்கள் உள்ளே வந்துடக்கூடாதுன்றக்காக அவர் என்ன பண்ணார்? அண்ணாமலைக்காக என்னை கூப்பிட்டு பேசவே இல்லை. இதனால் அண்ணாமலையும் அதை செய்யலை. டிடிவி தினகரனை பாஜகவில் இணைக்கிற வேலையை செய்யும் பொழுது, பாஜக கூட்டணியில் கொண்டு வரும்போது, என்டிஏ கூட்டணி கொண்டு வரதுக்கும் அண்ணாமலை இந்த குருமூர்த்தி போன்ற அறிவில்லாத மனிதர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு டிடிவி தினகரனை இங்கே சேர விடலை. அப்போ டிடிவி தினகரனுக்கும் அறிவு கிடையாது தானே. அவர் அண்ணாமலை பேச்சு கேட்கலாமா? நான் தான் கடிதம் கொடுக்குறேன், உங்களை என்டிஏ கூட்டணியில் எப்படி கொண்டு வரது, என்ன செய்யணும்னு முதல்ல நான் என்ன பிளான் வச்சுருக்கேன், அது என்ன சொல்ல போகிறேன், இது எதையுமே கேட்காம இவங்களாம் ஒரு முடிவெடுத்து, இப்போ அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கிடையாது, அவருக்கு சீட்டம் கிடையாது, அவருக்கு இந்த எலெக்ஷனில் எம்எல்ஏ சீட்டை கொடுக்க போகிறதில்ல, எடப்பாடி சொல்லிட்டாரு. இப்போ இவங்க என்னமோ எடப்பாடிக்கு எதிராக கேம் ஆடுறன்னு நினச்சி செங்கோட்டையனை வச்சு கேம் ஆடுறதான்னு நினைக்கிறாங்க. செங்கோட்டையனும் நாசமாக போகிறாரு, அவர் ஒரு செல்லக்காசு ஆகிடுவார். அண்ணாமலைக்கும் தலைவர் பதவி கிடைக்காது, அண்ணாமலைக்கு சீட்டு கூட கிடைக்காது. அண்ணாமலையும் காலி, குருமூர்த்தியும் காலி, நாசமாக போன செங்கோட்டையனும் காலி, ஓபிஎஸ் காலி, டிடிவி காலி, சசிகலா காலி, எல்லாம் காலியாக போகிறாங்க. கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான்
இங்கே வந்து சந்திக்க போகிறாங்க. அது கிட்டத்தட்ட உறுதியாச்சு. ஏன்னா முக்கியமான ஆள் வந்து நயினார் நாகேந்திரனை வச்சு தான் எடப்பாடி அவர்கள் கேம் ஆடுறாரு. நயினார் நாகேந்திரன் மாற்றத்துக்கு துப்பு இல்லாத துப்பு கெட்ட இந்த ஜென்மங்கள் இவங்க வந்து அண்ணாமலை கொண்டு வர போகிறாங்க. முதல்ல நயினார் நாகேந்திர ஒரு நபரை மாற்றுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? துப்பு இருக்கா? குருமூர்த்திக்கு துப்பு இருக்கா? அண்ணாமலைக்கு துப்பு இருக்கா? நான் கேட்குறேன், ரவீந்திரன் துரைசாமிக்கு துப்பு இருக்கா? இந்த துப்புலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது பண்ணலாம். யார் முக்கியமான ஒரு கைக்கூலியாக எடப்பாடிக்கு வேலை செய்கிறாரோ அந்த நயினார் நாகேந்திரன் மாற்றுறது உங்களுக்கு துப்பு இல்லை. துப்பு கெட்ட ஜென்மங்கள் இதை வந்து பெரிய வியூக அமைப்பாளர் மாதிரி வந்து பேசிக்கிட்டு பண்ண போதுங்க. எடப்பாடி ஒரே ஒரு ஃபோனை போட்டு மோடிக்கிட்டு சொல்லுவார், இந்த ஜென்மங்களெல்லாம் கழிச்சடைகளை கழிச்சு கட்டுங்க, இந்த கழிச்சடைகள் தேவையே இல்லை. நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன்னு ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு சொல்லிட்டாருன்னா, ஏற்கனவே என்கிட்ட பேசுகிறதுக்கு எடப்பாடி ஒரு தரப்புலேருந்து ட்ரை பண்ணாங்க. எஸ்பி வேலுமணி தரப்பும் சொன்னாங்க, எடப்பாடி தரப்புன்னு சொன்னாங்க. அதில் வந்து என்கிட்ட நேரடியாக இன்னும் பேசலை, என்னுடைய பிஏ மூலமாக பேசுனாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி சேனல் மூலமாக கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க. அதை வந்து நான் போய் பேசலை, என்னுடைய பிஏ கூப்பிட்டு பேசினாங்க. பிஏவை நான் அனுப்பி வச்சுருந்தேன். அவர் போய் பார்த்து பேசிட்டு வந்தார். அவங்க கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா நாளைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, பேசினார். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, நான் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்காக நான் வந்து வக்காலத்தை வாங்க முடியாது, நான் வியூ அமைச்சு கொடுக்குறேன். எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகணும்னு நினச்சா, இல்லை எஸ்பி வேலுமணி அவர்கள் அவங்க மனசில் என்ன இருக்குன்றதை யார் வந்து என்னை வந்து பார்த்து சொல்கிறீங்களோ, நான் வந்து பிஜேபி நன்மைக்காக, பிஜேபியோட நன்மையை கருத்தில் கொண்டு தான் சில விஷயங்களை பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக நான் சொன்னேன்னா அந்த வியூத்தை யாராலும் உடைக்கவே முடியாது, நான் சொல்கிறது தான் ஜெயிக்கும். அதனால் என்னை வந்து பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா என்னை வந்து பாருங்கள், இல்லைனா நான் வந்து பார்க்க மாட்டேன். மற்றபடி நான் வந்து மற்றவங்கள மாதிரி துப்பு கட்ட அரசியல் மாதிரி அப்புறம் வந்து வியூகம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஃப்ராடு தனம் பண்ணுறவன் நான் இல்லை. நான் உண்மையான சித்தாந்தவாதி.